Thank you, universe. Thanks for all. அனைவருக்கும் உற்சாகத்துடன் கூடிய மகிழ்ச்சியான காலை வணக்கம், வாழ்த்துக்கள். Health is wealth. Concentrate your health. Yes, health தான் ரொம்ப முக்கியம். Health is wealth. Concentrate your health. Yes, learning gives you continuous earning. தொடர்ச்சியான கற்றல் தொடர்ச்சியான வருமானத்திற்கு வழி வகுக்கும் விஜயா சென்னை. Hi friends, அனைவருக்கும் வணக்கம். I'm Vijay Ira. It is a crypto new era. Right. ஸோ கிரிப்டோ அடிப்படை லேர்ன் அண்ட் ஏர்ன் கான்செப்ட்ல என்னோடு சேர்ந்து நீங்களும் உங்களோடு சேர்ந்து நானும் கற்றுக்கொண்டே விவாதிக்கப்படும் நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. குறிப்பு கற்றலுக்கு நாம் முன்னுரிமை அளிக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக இதில் இணைந்து கொள்ளலாம். கிரிப்டோ கரன்சி பற்றி படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் இதில் இணையவும். தினம்தோறும் புதிய தேடலோடு பயணிப்போம். ட்ரேடிங் பற்றியும் கற்றுக்கொள்ள முனைவோம். எஸ், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி. ரைட். ஸோ லேர்ன் கிரிப்டோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய காலங்கள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப பேக் டு ஃபார்ம் என்பதை போல நிறைய விஷயங்கள் கிரிப்டோவில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் அதை பற்றின நிறைய தேடல்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால திரும்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கிரிப்டோ பற்றின அனலைஸை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் காலை மாலை இருவேளை முடிந்த அளவுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் எப்போவுமே செஷன் இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலகிராம் மற்ற தகவல்கள் அனைத்தும் நான் ஷேர் பண்றேன். கிரிப்டோ என்பது 100% ரிஸ்க். அதுல அதிகப்படியான ப்ராஃபிட் இருக்கும். ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் அப்படின்றதுதான். எப்பவுமே உங்களுடைய ஓன் ரிசர்ச் வச்சுக்கோங்க. கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய ஓன் ரிசர்ச் எப்பொழுதுமே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு சேஃப்டி. ரைட். ஸோ ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க் வாலெட் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அந்த 12 வார்த்தைகளை பத்திரமா எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அந்த 12 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. மெட்டாமாஸ்க்ல ஆக இருக்கட்டும், ட்ரஸ்ட் வாலெட்லயாக இருக்கட்டும், இது நம்ம எப்பவுமே ஷேர் பண்றதுதான். ஸோ கிரிப்டோ நியூ இயராவோட வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, டெலிகிராம் சேனல் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் கிரிப்டோ அனலைஸ்ல இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இவை அனைத்தையுமே நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இதை பத்தி நிறைய தகவல்கள் நம்ம பேசிட்டோம். இருந்தாலும் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்களும் கத்துக்கணும் அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு ஓரலா சொல்லிடுறேன். ஃபண்டமெண்டல் அனலைஸ் எப்பொழுதுமே கிரிப்டோ கரன்சி, நீங்க எந்த கிரிப்டோ கரன்சி வேணுமாலும் எடுத்துக்கங்க, அதுல ஃபண்டமெண்டல் அனலைஸ் கண்டிப்பா பண்ணணும். சரி, அடுத்து டெக்னிக்கல் அனலைஸ் கண்டிப்பா பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனலைஸ்னா என்ன சார், டெக்னிக்கல் அனலைஸ்னா என்ன சார், எல்லாத்துக்குமே ஏற்கனவே நம்ம செஷன் எடுத்திருக்கோம். அதனுடைய ரெக்கார்டர் வீடியோஸ் இருக்கு. கோ அண்ட் செக். தெளிவா பார்த்து படிச்சு தெரிந்து கொள்ளுங்கள். தெரியாத நம்பருக்கு நீங்க ஃபைனலா டைம் கொடுக்குற அந்த நேரத்துல தாராளமா நீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ் இங்க வைக்கலாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கலாம். ரைட். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ்னா அதனுடைய பேசிக்ஸ் என்ன, அடிப்படை என்ன, அது அதனுடைய நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்ன அப்படின்றதுதான் ஃபண்டமெண்டல் அனலைஸ். அதனுடைய பேக்ரவுண்ட்ல யார் இருக்கிறா, எவ்வளவு காலமா இந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்ப்பதுதான் ஃபண்டமெண்டல் அனலைசஸ். ரைட். அடுத்து டெக்னிக்கல் அனலைஸ்னா இப்போ கரண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் தெளிவா பார்க்கக்கூடியதுதான் டெக்னிக்கல் அனலைசஸ். ரைட். இதுல நம்மளுக்கு மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கட்டாயம் வேணும். கிரிப்டோ பத்தி நம்ம படிக்க வந்துட்டோம் அப்படின்னா கட்டாயமா வி ஷுட் கான்சென்ட்ரேட் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? இதுல 80-20 ரூல்ஸ் இருக்கு, 50-50 ரூல்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த ரூல்ஸ் சூட் ஆகுமோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்க. 80-20 ரூல்ஸ்னா என்னது, 20% வேலை தான் 80%ஓட ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். காலையில எழுந்திரிச்சு சுறுசுறுப்பா இருந்தாதான் ஃபுல் டே நம்மளுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் கொடுக்கும் இல்லையா? ஸோ அது போலதான் அந்த 20% ஒர்க்கை நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் இல்ல ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு, இல்ல ஒரு 1 ஹவர் நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுல இருந்து மற்ற தகவல்கள் என்ன, நம்மளுடைய 10,000 நம்ம போடுறோம்னா அதுல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அனலைஸ் பண்ணி 20% அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம 80% ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா மினிமம் 50-50 ரூல்ஸ் ஆகுது ஃபாலோ பண்ணுங்க. இது என்னுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். காயின் மார்க்கெட் கேப், காயின்ஜெட்கோ, ட்ரேடிங் வியூ இதெல்லாம் நம்ம பார்த்து படிச்சு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். காயின் மார்க்கெட் கேப், காயின்ஜெட்கோ பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னா கிரிப்டோ பத்தின முழுமையான தகவல்களை நம்ம படிக்கக்கூடிய ஒரு இடம் காயின் மார்க்கெட் கேப்.
அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு இடம் எதுனா காயின் ஜெட்கோ. இந்த ரெண்டு தான். இது ரெண்டும் எப்படி வேலை செய்யுது அப்படின்றதான் நம்ம செஷன்ல ஏற்கனவே அதை பத்தி நம்ம தெளிவா வீடியோ போட்டிருக்கோம். அதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கணும்னு அங்க பாருங்க. டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ட்ரேடிங் வியூ அப்படின்றது எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியும் அதனுடைய மொத்த தகவல்களையும் எங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ட்ரேடிங் வியூல தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணாலே அது எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு, எவ்வளவு பிரைஸ்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் ட்ரேடிங் வியூ. அந்த ட்ரேடிங் வியூல நம்ம முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சிக்குள்ள நம்ம ஒரு 5000 ரூபாய் இல்ல ஒரு 500 ரூபாய் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணா கூட, இல்ல ஏதோ ஒரு காயினை வாங்கி வைத்தால் கூட, ட்ரஸ்ட் வாலெட்ல ஜஸ்ட் பிஎன்பி ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி வைக்கிறேன் சார் அப்படின்னா கூட இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கணும், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் என்னதுங்க, காயின் மார்க்கெட் கேப்ல போய் படிங்க. ரெண்டாவது ட்ரேடிங் வியூல போய் செக் பண்ணுங்க. இதனுடைய சார்ட் டீடைல்ஸ். ட்ரேடிங் வியூ அப்படின்றது ட்ரேடிங் பண்றவங்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய இடம் தான் ட்ரேடிங் வியூ. ரைட். ஸோ நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டெப்பா ஒரு ஓரலா என்ன அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு, வாங்க கத்துக்குங்க. நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் கத்துக்கொண்டே இருக்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் கத்துக்கிறேன். ஸோ அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தோம். ஸோ திரும்ப கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் பைபிட், பைனான்ஸ், வசிரெக்ஸ், பேன்கேக் ஸ்வாப் இது மூணையும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல வசிரெக்ஸோட நிலைமை என்ன அப்படின்றது அனைவருக்கும் அறிந்ததே. தெரியாத நபர்களுக்கு திரும்ப நான் ஃபைனலா ஷேர் பண்றேன். வசிரெக்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை ஹேக்கிங்கே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 230 மில்லியன் டாலர்ஸை வசிரெக்ஸ்ல இருந்து ஹேக் பண்ணிட்டாங்க. நேற்று ஒரு நண்பர் கூட எனக்கு கால் பண்ணி கேட்டாரு, சார் இந்த மாதிரி வசிரெக்ஸ்ல இருந்து நான் பை பண்ண முடியுமா, வாங்க முடியுமா அப்படின்னு. வசிரெக்ஸ்ல இருந்து நீங்க அசட்டை வெளியவே எடுக்க முடியாது, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். வசிரெக்ஸ்ல இருந்து ப்ராஃபிட்டை மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும், அதாவது ஐயனாரை மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும். அதுக்கும் இன்னைக்கு இப்போ வசிரெக்ஸ்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வித்ராவில ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா 18ஆம் தேதி ஜூலை 18th 2024 வசிரெக்ஸ்ல ஒரு சின்ன ஹேக்ல பெரிய ஹேக்கிங்கே பண்ணிட்டாங்க இந்தியன் எக்ஸ்சேஞ்ச. அதனால நண்பர்கள் நம்ம வந்துட்டு இன்னும் சேஃப்டியா இருக்கணும். ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சையே ஹேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுவிதமான டீட்டெயில்ஸ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க, இந்த ஆட்ரா பட்டன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா தெரிந்த நபராக இருந்தாலும் கூட அதை கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க அந்த வேலெட்டை செக் பண்றது உங்களுக்கு சேஃப்டி. ஏன் அப்படின்னா நம்ம கிரிப்டோ கரன்சியில இருக்கிறோம், கிரிப்டோ மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு ரைட். ஸோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் பைனான்ஸ் இப்போ நல்லா ஷேடோ பேன் பண்ணியிருந்தாலும் பையிங் செல்லிங் பைனான்ஸ்குள்ள நடக்குது. அதே மாதிரி பைபிட் எக்ஸ்சேஞ்சிலையும் நல்ல பையிங் செல்லிங் அது வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டே அக்செப்ட் பண்ணிடுச்சு. அதனால பைபிட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க, யூஸ் பண்ணிக்கங்க. வசிரெக்ஸ் இப்போ ஹேக் பண்ணதுனால கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க, ஜஸ்ட் இதை பத்தி தெரிஞ்சுக்கங்க. அண்ட் பேன்கேக் ஸ்வாப் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ். அண்ட் கிரிப்டோ வேலட், ட்ரஸ்ட் வேலட், மெட்டாமாஸ்க் வேலட், பைனான்ஸோட வெப்3 வேலட்டை நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜஸ்ட் நீங்களே போய் ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே போதும், எந்த விதமான லிங்க்ஸ் இதுக்கு தேவைப்படாது. ரைட். காயின் மார்க்கெட் கேப், காயின் ஜெட்கோ, ட்ரேடிங் வியூ பத்தி படிங்க, தெரிஞ்சுங்க. ரைட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ பேக் டு கிரிப்டோ கரன்சி பத்தின தகவல்களை நம்ம காயின் மார்க்கெட் கேப்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த வீடியோஸ் திரும்ப நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால திரும்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த காயின் மார்க்கெட் கேப்ல இருக்கக்கூடிய முழுமையான தகவல்களை ஒரு சின்ன ஓவராலா நம்ம பார்த்துக்குங்க. நானும் இப்போ அதை பத்தி ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்கலாம் உங்களோட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். வெல்கம்ஸ். ஸோ காயின் மார்க்கெட் கேப்ல கிரிப்டோஸ் கிட்டத்தட்ட 2.4 மில்லியன் பிளஸ் கிரிப்டோஸ் இருக்கு. ஸோ உலகத்துல வெறும் ஒரு காயின், 2 காயின், 10 காயின் கிடையாதுங்க, 2.4 மில்லியன் கிரிப்டோஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான், இருந்தாலும் புதிய நபர்களுக்காக நான் ஷேர் பண்றேன். கிரிப்டோஸ் அப்படின்றது 2.4 மில்லியன் கிரிப்டோஸ் இந்த உலகத்துல இருக்கு. அதையும் தாண்டி இருக்கு. ஆனா இதெல்லாமே காயின் மார்க்கெட் கேப் மூலமாக கிடைக்கக்கூடிய டீடைல்ஸ். ரைட். அது மட்டும் இல்லாம எக்ஸ்சேஞ்சஸ் காயின் மார்க்கெட் கேப்ல 794 எக்ஸ்சேஞ்சஸ் காயின் மார்க்கெட் கேப் அப்ரூவ் பண்ணி அதுல ரன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் $2.4 ட்ரில்லியன் இப்ப மார்க்கெட் கேப் ரன் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் வால்யூம் பொறுத்த வரைக்கும் $87.6 பில்லியன் இப்போ 24 ஹவர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. சொல்ல போனா
87 பில்லியன்ஸ் அப்படின்றது ரொம்ப குறைவு தான். ஏன்னா 100க்கு மேலேயே 120 பில்லியனுக்கு மேலேயே வால்யூம் போயிட்டு இருந்துச்சு. பட் பிட்காயினோட டாமினன்ஸ் பொறுத்த வரைக்கும் 54%, எத்திரியமோட டாமினன்ஸ் பொறுத்த வரைக்கும் 17.4% இருக்கு. பிட்காயின் 54, மொத்த கிரிப்டோல பிட்காயின் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அதுல எத்திரியம் 17% டாமினன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸப்ட் இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 30%, 25% தான் ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ் இருக்கு. நம்ம ஃபோக்கஸ் பண்ற பல காயின்ஸ் அதை தான் அந்த 30% தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த டைமண்ட்ஸை கலெக்ட் பண்ணி வைங்க, யூஸ் பண்ணிக்கங்க. அந்த அடிக்கடி ஏர்ட்ராப்ஸ் வருது, ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் இந்த இடத்துல இருக்கு. அந்த ஏர்ட்ராப்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த ஏர்ட்ராப்ஸ் அட்டன் பண்ணணும் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. அதனால அந்த ஏர்ட்ராப்ஸை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஏர்ட்ராப்ஸ் நம்ம ஏன் அட்டன் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு புதிய நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜ்ல இருந்து அடுத்த லேர்னிங்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரீயா கொடுக்குற ஏர்ட்ராப்ஸ் அட்டன் பண்றதன் மூலமாக, இவங்களை ஃபாலோ பண்றதன் மூலமாக அந்த காயின் எப்படி போய்கிட்டு இருக்கு, காயின் மார்க்கெட் கேப் எப்படி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற மொத்த தகவல்களும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ரைட். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 65,810 பிட்காயின் $65,000, எத்தீரியம் $3,453, டெதர் $1, BNB $583. கிட்டத்தட்ட எத்திரியமோட ETF அப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். எத்திரியமோட ETF அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ நேத்து அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எத்திரியமோட தகவல்கள் அனைத்துமே கொஞ்சம் இனி டம்ப் ஆயிட்டு பம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விலை குறைந்துட்டு அதுக்கப்புறம் தான் விலை ஏறும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பார்த்து படிச்சு தெரிந்து கொள்ளுங்க. ரைட். அண்ட் தென் ஃபைனல் பிவிசி மெட்டாவை பொறுத்த வரைக்கும் நிறைய தகவல்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதே மாதிரியே நிறைய தகவல்கள் புதுசா சொல்லுது. அதனால அதை கொஞ்சம் நம்ம டீப்பா அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஷேர் பண்ணதுதான். பிவிசி மெட்டாவில் இது வந்துட்டு என்னோட மொபைல் போன்ல நான் வந்துட்டு ஏற்கனவே இதை ஸ்டார் பண்ணி வச்சிருந்தேன், புக் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஏற்கனவே பிஇசி பிஓஎஸ்டி அந்த லிங்க் வந்துட்டு டிசேபிள் ஆயிடுச்சு, இன்வேலிட் காட்டுச்சு. சரி, அது பிஓஎஸ்டி இன்வேலிட், பிஓஎஸ்டி பைனான்ஸ்ல இருந்தே அதை ரிஜெக்ட் பண்ணதுனால இந்த மாதிரி ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில நம்ம இருந்தோம். இப்ப என்னடானா பிவிசி யூஎஸ்டிடி, பிவிசி WBNB இந்த புது பேர், இந்த பேரை தாண்டி பிவிசி யூஎஸ்டிடி பேரும் இப்போ டிசேபிள் ஆயிருக்கு, இன்வேலிடா காட்டியிருக்கு. ட்ரேடிங் வியூ சார்ட்ல இருந்து நார்மலா ட்ரேடிங் வியூ சார்ட் நண்பர்கள் ஷேர் பண்ணாங்க. சார் இங்கதான் சார்ட் இருக்கு, ட்ரேடிங் நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்க ட்ரேடிங் நடக்குதுதான், ஆனாலும் ட்ரேடிங் வியூ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சார்ட்ல ட்ரேடிங் வியூ அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அதுல இன்வேலிட் அப்படின்னு காட்டுச்சு. ஸோ இப்போ எப்படி காட்டுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். எஸ், பிவிசி யூஎஸ்டிடி அப்படின்றது இன்வேலிட் சிம்பிள் அப்படின்னு காட்டியிருக்கு. ஸோ இதை பத்தின நம்ம முழுமையான ரிசர்ச் இன்னும் நம்ம வைக்க வேண்டியது இருக்கு. நண்பர்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சா நீங்க ஷேர் பண்ணுங்க, தெரியலன்னா எஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்குங்க, ஜாயின் பண்ணுங்க, நம்ம கூடயே ஜாயின் பண்ணிருங்க. we can make a beautiful community. And then PVC pancake swapல WBNB BUSDல ரன் ஆயிட்டு இருக்கிறதாக ஸ்டில் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இந்த இடத்துல டெக்ஸ் பேர்ல $0.07 இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 107 அதான் டைலூட்டர் வேல்யூல இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிவிசி டெக்ஸ்ன்னு நம்ம போட்டு பார்த்தாலும் பிவிசி யூஎஸ்டிடி அப்படின்ற பேர் டீட்டெயில்ஸ் வருது. இதுல என்ன நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னா பிவிசி யூஎஸ்டிடி அப்படின்னு போட்டோம்னா லிக்விடிட்டி $234 இருக்கு அப்படின்றதும்
இங்க நம்மளுக்கு காட்டுது. ஆனா இதனுடைய சார்ட் டீடைல்ஸ் ட்ரேடிங் வியூல இத்தனை நாளா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ட்ரேடிங் வியூல சார்ட் டீடைல்ஸ் வரல. இந்த இடத்துல இந்த சார்ட் டீடைல்ஸ் வருது, டெக்ஸ்ட்ல வருது. ஏன் ட்ரேடிங் வியூல வந்து சார்ட் எடுத்துட்டாங்க? இதுக்கு முன்னாடி பிவிசி பியூஎஸ்டில இருந்து சார்ட் எடுத்தாங்க. இப்போ பிவிசி யூஎஸ்டிடில இருந்து சார்ட் எடுத்திருக்காங்க. இந்த சார்ட் எடுத்தாங்க அப்படின்ற நான் ஷேர் பண்ண அடுத்த நாள் இதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ் கிட்டத்தட்ட 0.005 சென்ட்ஸுக்கு அதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ் வந்திருக்கு. நான் ஷேர் பண்ணதுனாலலாம் வரல, ஏற்கனவே அதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ் இந்த சார்ட் டீடைல்ஸ் வந்து எடுத்ததுனால இந்த பிரைஸ் டீடைல்ஸ் மேபி குறைஞ்சிருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனாலும் இப்ப திரும்ப பேக் டு ஃபார்ம்னு 0.07ல இருக்கு. சொல்லப்போனா 0.07 அப்படின்றது ரொம்ப பிரைஸ் கம்மி தான். $13 அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு, திரும்ப இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ் இந்த கான்ட்ராக்ட் டீடைல்ஸ்ல இந்த யூஎஸ்டிடி இந்த பேர்ல இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இது இந்த பேர் ட்ரேடிங் வியூ சார்ட்ல வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது பிவிசியோட அனலைஸ். நம்ம பிவிசி மெட்டா பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ பிரைஸ் ரொம்ப குறைச்சிட்டு திரும்ப ஏத்துறாங்களா இல்ல இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இனி வரக்கூடிய காலங்களில் கத்துக்கலாம். கீப் இன் டச், ரைட்? ஸோ தேங்க்யூ. அண்ட் ஃபைனலா வசிரெக்ஸ் பத்தி நான் ஷேர் பண்றேன். வசிரெக்ஸோட அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அந்த மல்டி சிக்னேச்சர் வேலட் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கு. இந்த வேலட்டை மல்டி சைன், அதாவது நம்ம ஒரே ஒரு சைன் தான் வச்சிருப்போம். இப்போ பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்டோ இல்லை நம்மளுடைய பாஸ்வேர்ட் போட்டாலோ போதுமானது. இல்லை ட்ரஸ்ட் வேலட்ல போறோம் அப்படின்னா அதனுடைய பாஸ்வேர்ட் போட்டுட்டு ஓப்பன் பண்ணாலே போதும். இதெல்லாம் சிங்கிள் சைன் வேலட் அப்படின்னு சொல்லலாம். மல்டி சிக்னேச்சர் வேலட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அதனுடைய சைனை போட்டுட்டு தான் உள்ளார ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த மல்டி சைன் வேலட் அதையே ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் வசிரெக்ஸ்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு ட்ராஜடி. சொல்லப்போனா நேத்து இந்தியன் கவர்மெண்டோட பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது கூட அந்த பட்ஜெட்ல கிரிப்டோ பத்தி எந்த விதமான நியூஸும் கொடுக்கல. ஸோ நம்ம கீனா வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். மேபி நான் மிஸ் பண்ணினா நீங்க கூட எனக்கு இல்ல சார் கிரிப்டோ பத்தி சொல்லியிருக்காங்கன்னு நீங்க ஷேர் பண்ணலாம். பட் கிரிப்டோ பத்தின எந்த விதமான ஒரு அப்டேட்ஸும் கொடுக்கல. ஆஸ் யூஷுவல் அதே பழைய 30% டாக்ஸும் 1% டிடிஎஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ புது விதமான டீட்டெயில்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்ல ஏற்கனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல வசிரெக்ஸ் இப்போ ஹேக் பண்ணி அதனுடைய ஃபண்ட் எல்லாமே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி தான். எஸ், இந்த லூமினல் அப்படின்ற இந்த கம்பெனி தான் அடிஷ்னலா ஒரு வசிரெக்ஸை பொறுத்த வரையும். ஆனாலும் அந்த இடத்துல வசிரெக்ஸோட தகவல்கள் ஜூலை 18, 2024 வசிரெக்ஸ் ஹேக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட $230 மில்லியன் ஒர்த் உள்ள டிஜிட்டல் அசட் இதுல இருந்து போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வசிரெக்ஸ் ஹேக் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணாலே இதை பத்தின முழுமையான தகவல்கள் கிடைக்கும். ஸோ இது ஏன் சார் நீங்க இன்னைக்கு சொல்றீங்க அப்படின்னா, இது இன்னைக்கு நம்ம செஷன் எடுக்கும்போது ஒரு 18th இது ஆச்சு. அதை விட முக்கியமானது நம்மளுடைய வேலட்டை நம்ம அசால்ட்டா வைக்கக்கூடாது அப்படின்றதுதான். ஏன்னா ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சோட அக்கௌண்டே ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு ஹேக்கர்ஸ்க்கு தெரிஞ்சா கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய வேலட்டை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு யூஎஸ்டிடி வச்சிருக்கிறீங்க அப்படின்றத யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படையா சொல்லாதீங்க. நீங்க சம்பாதிக்கிற வேலட், குறிப்பா கிரிப்டோவில் சம்பாதிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை பத்திரமா வேலட்குள்ளேயே வச்சுக்கிட்ட, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய சிறிய கருத்து. ரைட்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்துக்கணும். ரைட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதை பத்தி நிறைய நியூஸ் இருக்கு, ஆட் பண்ணிக்கங்க. அண்ட் ஃபைனலா இன்னைக்கு ஒரே ஒரு இதை புதிதாக ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதனால காயின் கிளாஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த வெப்சைட்ல நீங்க போய் தெளிவா பார்த்துக்கலாம் ஒரு கிரிப்டோ காயினோட லிக்விடிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த காயின் கிளாஸ் அப்படின்ற இந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா இதை பத்தி தெரியும். ஏற்கனவே நான் வந்துட்டு காயின் மார்க்கெட் கேப், காயின் ஜெட்கோ, ட்ரேடிங் வியூ இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல போய் படி. இன்றுதான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் இதை கோத்ரூ பண்ணுங்க. இதுல போயிட்டு நீங்க ஜஸ்ட் பிடிசி, பிட்காயின், பிவிசி போட்ட பிவிசி பத்தின தகவல்கள் இதுல வரல. ஸோ பிடிசி
பிஎன்பி எத்திரியம் அதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்க ஜஸ்ட் போட்டீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு லிக்விடிட்டி ஆட் ஆயிருக்கு, எவ்வளவு டீட்டெயில்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து அதனுடைய பிரைஸ் டீட்டெயில்ஸ், எத்தனை பேர் ஹோல்டு பண்றாங்க, எத்தனை எக்ஸ்சேஞ்சஸ் எவ்வளவு இதுல ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க, வால்யூம் வச்சிருக்காங்க, எவ்வளவு ட்ரேட் ஆகுது அப்படின்றத முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு காயினோட டீட்டெயில்ஸ் நம்ம தெரியணும்னா எந்த காயின் வேணுமாலும் எடுத்துக்கலாம், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட காயின். ரைட், இப்போ சொலானா அப்படின்னு ஒரு காயின் நீங்க எடுத்தீங்கன்னா சொலானா இருக்கு, அதனுடைய இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் எவ்வளவு இருக்கு, என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல இந்த சார்ட்ல நம்ம பாத்துக்கலாம். போக போக இந்த சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்றது, இந்த சார்ட்டை பத்தி எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்றதெல்லாம் நான் கத்துக் கொடுக்குறேன். கீப் இன் டச். என்கேன்ஸ் சொலானா ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சொலானா வால்யூம்ஸ், சொலானா ஃபியூச்சர் ட்ரேட் கவுண்ட் அப்படின்றதுல இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரியே இந்த இடத்துல பிடிசி அப்படின்னு போட்டீங்கன்னா பிட்காயினோட பிரைஸ் டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல வரும். சரிங்களா? ரைட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரிசர்ச் வச்சுக்கோங்க, எப்பொழுதுமே அதனுடைய தகவல்கள் தெளிவாக இந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல முடியலாம்னு நினைச்சேன். ஹாஃப் அன் ஹவர்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். மிகவும் நன்றி. எனி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நண்பர்கள் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எனி கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் திஸ் செஷன், இந்த செஷன் பத்தி உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. எனி கொஸ்டின்ஸ்? நடுவில் இருக்க மியூட்டட் பை அட்மினை டச் பண்ணுங்க. உங்களுக்கான கேள்விகள் இருந்தா தாராளமா நீங்க தற்பொழுது கேட்கலாம். நடுவில் இருக்க பட்டனை டச் பண்ணிட்டு பேசுங்க. So try to learn. எஸ், மார்னிங் அனைவரும் வேலையா இருக்கலாம். ஸோ வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 5 minutes. 7:30க்கு நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 7:30க்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதையும் நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதையும் நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சென்னை டு லண்டன் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணதுதான். அந்த வீடியோஸ்லாம் பாருங்க, பார்த்து கத்துக்குங்க. அதுல பிகினர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. நானும் அதை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். நீங்களும் கத்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எபிசோடு 1ல இருந்து கிட்டத்தட்ட எபிசோடு 65 வரைக்கும் ஒரு 65 வீடியோஸ் கொடுத்துருக்காரு. அந்த 65 வீடியோஸ் தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, பேசிக்ல இருந்து இருக்கு. படிங்க. ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீ அப்படின்னா கிரிப்டோ உங்களோட டைம் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். பிளாக் செயின் என்ன, பிட்காயின் என்ன, இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்ன, டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ்னா என்ன, அதனுடைய பிஎன்பி ஈகோ சிஸ்டம்னா என்ன அப்படின்னு, பிளாக் செயினோட டெமோஸ் என்ன அப்படின்றத மொத்தமா கொடுத்துருக்காங்க. ஃபைனலா இந்த ஒரு வீடியோ பாருங்க. எண்ட் ஆஃப் ரிவ்யூ 2024ல மெயின் டோக்கன்ஸ் என்ன அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதையும் செக் பண்ணுங்க. எஸ், வெல்கம் முருகேசன் சார். வெல்கம் சார். குட் மார்னிங் சார். நல்லா இருக்கிறீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் செஷன் எடுக்கிறது சூப்பரா இருக்குங்க சார். உங்க வாய்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மறுபடியும் இந்த செக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். காயின் மார்க்கெட் கேப்ல அந்த டைமண்ட் டெய்லி கலெக்ட் பண்றாங்களா சார்? ஆமா சார். அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்கு அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு, ஒரு வீடியோவா அல்லது சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்குங்க சார். அது கலெக்ட் ஆகிட்டே இருக்கு, டெய்லி நம்ம கலெக்ட் பண்றோம். பட் ஆனா அது என்ன, எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே சார், நான் ஏற்கனவே இத பத்தின ஒரு சின்ன வீடியோஸ் போட்டிருந்தேன். அதாவது காயின் மார்க்கெட் கேப்ல டைமண்ட் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரீயா டெய்லியும் நம்ம வேலெட்டை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, அதை வச்சுட்டு 2 வேலை பண்ணலாம். ஒன்னு ஏர்ட்ராப் அட்டன் பண்ணலாம், ரெண்டாவது நம்மளுடைய ஒரே நிமிஷம் சார், ஒன்னு ஏர்ட்ராப் அட்டன் பண்ணலாம், ரெண்டாவது என்எஃப்டி பை பண்ணலாம். சோ அந்த என்எஃப்டி நீங்க பை பண்றதன் மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு. சரி, இப்போ என்எஃப்டி பை பண்றத பத்தி நான் இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன். பட் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்றது அப்படின்றது, இந்த இடத்துல ஏர்ட்ராப்னு இருக்கு பாருங்க. இந்த நீங்க மொபைல்ல போனீங்கன்னா மேல அந்த செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஏர்ட்ராப் அப்படின்னு வரும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கரண்ட் ஏர்ட்ராப்ஸ் இப்ப எதுவுமே இல்ல, அப்கமிங் ஏர்ட்ராப்ஸும் இப்ப இல்ல. ஆனா ஏற்கனவே நான் சில ஏர்ட்ராப்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணேன், எனக்கு எந்த ஏர்ட்ராப்ஸும் கிடைக்கல. ஆனாலும் அதுல மினிமம் ஒரு 500 200 அப்படின்னு டைமண்ட்ஸை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஏர்ட்ராப்ஸ்ல நம்மளுடைய பிஎன்பி அட்ரஸை பேஸ்ட் பண்ண சொல்றாங்க. அதாவது பிஎன்பி அட்ரஸ்ன்னு இல்ல, அந்த ஏதாவது ஒரு காயின் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கும், அந்த காயினுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஏர்ட்ராப்.
அந்த ஏர்ட்ராப்ல சரிங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டைமண்ட்ஸ் வேணும். அந்த டைமண்ட்ஸ் வச்சு தான் ஏர்ட்ராப்ஸை நம்ம அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? சரிங்க சார். இதை பத்தி சார் நான் இதை பத்தி நான் ஒரு சின்ன வீடியோ எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் சார். கட்டாயமா சார், கட்டாயமா. எஸ், ஓகே சார். இதை பத்தி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நான் தெளிவான இந்த எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வீடியோவும் நான் போடுறேன். அதை நீங்க பார்த்து கத்துக்கங்க. சரிங்க சார். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. உங்க வாழ்த்துக்களுக்கும் நன்றி. எஸ், திரும்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்றோம் ஒவ்வொரு நாளும். ஸோ கிரிப்டோ நியூரா விஜிஆர் அப்படின்ற சேனல்ல, யூடியூப் சேனல்ல நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். எப்படி அட்டன் பண்றது அப்படின்றத பத்தி போட்டிருக்கேன். எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி இனிமே புது விதமான ஒரு வீடியோஸை நான் ரெக்கார்ட் பண்றேன். ரைட், எனி கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் திஸ் செஷன் ஆர் உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருந்தா நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். எனி கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் பிவிசி மெட்டா ஆர் எனி அதர் கிரிப்டோஸ் ஆர் வெல்கம் சார். அப்துல் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, பேசுங்க. அப்துல் அசீஸ் நடுவுல இருக்க அன்மியூட் பட்டனை டச் பண்ணிட்டு பேசுங்க. ப்ளூ கலர். தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, நாளைக்கு வணக்கம் சார். நாளைக்கு போடுவீங்களா? வணக்கம் சார், நாளைக்கு போடுவீங்களா? என்னது சார் நாளைக்கு போறது? நாளைக்கு 7 மணிக்கு அந்த போடுவீங்களான்னு. கண்டிப்பா நாளைக்கு 7 மணி செஷன் இருக்கு. வாங்க, டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்றேன். டச்லயே இருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, நன்றி. நடுவுல இருக்க மியூட் பட்டனை டச் பண்ணி. ரைட், தேங்க்யூ. எஸ், எனி கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் திஸ் செஷன் ஆர் எனி அதர் கிரிப்டோஸ்? உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஸோ உங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் அடுத்தடுத்து நியூஸை நம்ம படிக்க தோணும். எஸ், வெல்கம் சார். நடராஜன் சார் வாங்க. நாகராஜன் சார். எஸ், நடுவில் இருக்க அன்மியூட் பட்டனை டச் பண்ணிட்டு பேசுங்க. நாகராஜன் சார் பேசுறீங்களா? நடுவில் இருக்க அன்மியூட் பட்டனை டச் பண்ணிட்டு பேசுங்க. ஆமாம் சார். எஸ், வெல்கம் சார். சொல்லுங்க சார். பிவிசி மெட்டாயை பற்றின கேள்வி தான் சார். சொல்லுங்க சார். பிவிசி மெட்டா வந்து ஒரு டைம்ல $13 ரைஸ் ஆச்சு சார். இப்போ வந்து ரொம்ப லோவா இருந்துட்டு இருக்கு. இது வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு எவ்வளவு சீக்கிரத்துல வரும்னு தெரியுமா சார் ஏதாவது? கண்டிப்பா இதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அது மாற்றமே கிடையாது. $13 வரைக்கும் பிவிசி மெட்டா போச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியா வெறும் 13 சென்ட்ல இருந்து கீழே இறங்கி 7 சென்ட் 5 சென்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ உடனே அதனுடைய பிரைஸ் ஏறும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை சார். அதுக்கு டைம் எடுத்துக்கும், கட்டாயம் இதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனா நம்ம பிவிசி, அதனாலதான் அந்த சார்ட் டீடைல்ஸும் நான் ஷேர் பண்ணேன். பிவிசி மெட்டாவோட பிரைஸ் டீடைல்ஸ், அதனுடைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா அந்த சார்ட் டீடைல்ஸ்ல போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த சார்ட் டீடைல்ஸே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டிசேபிள் ஆயிடுச்சு, இன்வேலிட் அப்படின்னு வந்துருச்சு. அதான் நான் செஷன்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ் நம்ம அனலைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட பிவிசி மெட்டா தரப்புல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை ஏன் எடுத்தாங்க அப்படின்றத பத்தி நம்மளுக்கு இன்னும் தெளிவா அவேர்னஸ் கிடைக்கல. இன்னும் நம்ம ரிசர்ச் பண்ணலாம். புது விதமான பேர் டீடைல்ஸ் வந்துச்சு அப்படின்னா தான் பிவிசி மெட்டாவோட அப்டேட் என்ன, பிரைஸ் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம எக்ஸாக்டா பார்த்து சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பிவிசி மெட்டாவோட பிரைஸ் டீடைல் 0.01 சென்ட்ஸுக்கு போகலாம் அப்படின்னு இதே செஷன்ல நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 0.05 வரைக்குமே இறங்கிடுச்சு. ஸோ இன்னும் இறங்குமா அப்படின்னா எஸ், மேபி இறங்கலாம். சரி, இறங்கிட்டு ஏறுமா அப்படின்னா கண்டிப்பா ஏறும். ஆனா அதுக்கான டைம் கட்டாயம் யாருக்கும் தெரியாது. பிவிசி மெட்டாவுக்கே தெரியலையா என்னமோ தெரியல. ஸோ அவங்க ஒரு பிளான் வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 28ஆம் தேதி ஏதோ புது அப்டேட் திரும்ப வருதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் சார். இதை பத்தி எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது. பட் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். கண்டிப்பா பிவிசி மெட்டா மூலமா நம்ம நிறைய கத்துக்கலாம். அவங்களும் நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பிவிசி மெட்டாவும் இன்னும் கோ த்ரூ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரைட். எந்த ஒரு காயினுமே விலை ரொம்ப குறைவாக இருக்கும்போது தான் பை பண்ணி வைக்கணும். இந்த நேரத்துல பிவிசி மெட்டா 0.05ல இருக்கு. $13 நிறைய பேர் பை பண்ணி வச்சாங்க. உங்களுடைய ரிசர்ச் வச்சுக்கீங்க. மேபி திரும்பவும் பிரைஸ் இன்னமும் குறைஞ்சு கூட போகலாம். அப்போ பை பண்றதுனால பை பண்ணுங்க. பட் பை பண்றது முக்கியம் கிடையாது, செல் பண்றதும் முக்கியம் கிடையாது.
ப்ராஃபிட் எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பை பண்றீங்களோ செல் பண்றீங்களோ ஃபைனலா ப்ராஃபிட் பண்றீங்களா அப்படின்றத பாத்துக்கங்க. நீங்க 5 சென்ட்ல வாங்கிட்டு 7 சென்ட்டுக்கு வித்தாலும் ப்ராஃபிட் தான். அதே 7 சென்ட்டுக்கு வாங்கிட்டு 6 சென்ட்டுக்கு வித்தாலும் லாஸ் தான். அதனால ப்ராஃபிட் லாஸ் தான் உங்க மைண்ட்ல இருக்கணுமே தவிர பை பண்றது செல் பண்றது அதோட ரிசர்ச் வச்சுட்டு பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய சிறிய நன்றி நன்றி. ரைட், எனி அதர் கொஸ்டின்ஸ் நண்பர்கள்? வெல்கம் சார், ஆனந்த் குமார் சார், வாங்க வெல்கம், சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள். நடுவில் இருக்க அன்மியூட் பட்டனை டச் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் வணக்கம் சார், காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார், ஆனந்த்குமார். உங்கள் மீட்டிங்ஸ் எல்லாமே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கிரிப்டோவை பற்றி சில டவுட்ஸ் எல்லாமே கிளியராக புரிய வைக்கிறீங்க. எனக்கு இன்னொரு டவுட் சார், இப்போ நம்ம டிபி கன்வெர்ட் பண்ணோம்ல சார். ஹலோ சொல்லுங்க சார். சார், இப்போ டிபி கன்வெர்ட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ 2வது முறை பண்ண டிபி வந்து அப்படியே ஹோல்டிங் பெண்டிங்லேயே இருக்குது சார். அது எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க? அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்றதே நம்ம அது கைது கிடையாது இல்லை, அது 800 டேஸ் கழிச்சு வருங்களா? கொஞ்சமா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்க இல்லை, நிறைய பேர் டவுன்லைனர்ஸ் நிறைய பேர் 5000 10,000 அந்த மாதிரி போட்டிருக்காங்க சார் எங்கிட்ட. அதனால கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் யாரும் சரியா அது சொல்லலை. அதுதான் சரி, அது 800 டேஸ் ஆஃப்டர் வருங்களா, டிபிலேருந்து கன்வெர்ட் பண்ண முடியுங்களா? அதுக்கு தான் சார், அந்த டவுட் தான் சார் எனக்கு. இது ரொம்ப பேசிக்கான டவுட் சார். இதுல நீங்க கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. டிபி வேலட்குள்ள வந்துகிட்டு தான் இருக்கு. சரி, டிபிய எடுத்து யூஸ் பண்றீங்களா? டீட் பண்ணி டோக்கன் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ணிட்டு இருக்கீங்க. 20 ஐடி போட்டிருக்கு, 26 ஐடி போட்டிருக்கு, 2000 இதுக்கு மேல செல்ஃபா பண்ணிருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். டவுன்லைனர்ஸ் வந்து அந்த பெண்டிங் டிபி அப்ரூவ் கொடுத்துட்டாங்க, ஆனா இன்னும் வரல சார் நிறைய பேருக்கு. அதுதான் கேட்டாங்க. செகண்ட் டைம் பண்ணது. ஆமா ஆமா சார். ஆமா 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 சார். நவம்பர்லயே செப்டம்பர்லயே பண்ணதுங்க சார். செகண்ட் டைம் பண்ணது. செட்டில் நம்ம கொடுத்தோம் பாருங்க. அதுல செகண்ட் டைம் பண்ணது நிறைய பேருக்கு வரல சார். ஆன்லைனோட டீடைல்ஸ் நம்ம செக் பண்ணும்போது ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிதாங்க நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் அதுக்கு வரவேற்பு நம்மளால ஷேர் பண்ணுறோம். 3 நாள் கழிச்சு வருமா அப்படின்னா கேள்விக்குறிதான். நாளில் நீங்கள் கமிட் கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே லாஸ்ட் டேட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் நம்ம பண்ணிடுவோம். சரி, லாஸ்ட் டேட் பண்ணாலும் கடைசி நாளில் பண்ண 1000 2000 டிபி 100 டிபி கூட வேலைக்கு ஆட் ஆகணும். ஃபர்ஸ்ட் வேலைக்கு அது சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே சார். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் குமார் சார். எஸ், இது ரொம்ப நாள் ஆச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Unlimited new opportunities, multiple employments, easy approachability, big rewards with VVIP entertainments, luxury lifestyles, quick returns guaranteed, new products and services, tools, international brands, door-to-door delivery, new business concept to earn instantly. Stay connected because we wanna see you success. Powered by Pearlvine, experience to discover. Hutton, Brentwood, Essex, England. ஸோ இது யூகேல இருந்து இந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருக்குறாங்க. Pearlvine வெப்சைட்டை ஓப்பன் பண்ணா இப்படி தான் வருது. செக் பண்ணி பாருங்க. Pearlvine எக்ஸ்பீரியன்ஸ் டு டிஸ்கவர், அக்செப்ட் பிரைவசி டு பப்ளிக் ஃபார் ரிசீவ் ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ். ஹேஷ்டேக்கா போட சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு சார் கேள்வி கேட்டதுனால இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ திரும்ப பார்த்துருக்கோம். எஸ், இதில் என்னன்னா இந்த இடத்துல நிறைய நண்பர்கள் இந்த கண்ணு பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் இது மீட்டிங்லாம் ஷேர் பண்ணலாமா அப்படின்றது தெரியல. மேபி இதை நான் ஷேர் பண்ணேன்னா யூடியூப்ல போடும்போது இதை நான் டிசேபிள் பண்ணி தான் ஆகணும். இந்த இது கொஞ்சம் பாருங்க. இந்த இடத்துல ஆரம்பத்தில் இது சொல்லி தான் பெரிய ஐடிஸ் எடுத்தாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஒற்றை கண் இருக்கு. ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கங்க. தெரிஞ்சவங்க ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
கார்த்திக் சார் வாங்க. சார் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். உங்க மீட்டிங் எல்லாம் நான் கேட்டுதான் இருப்பேன். வெல்கம் சார். சொல்லுங்க சார். தான் சார் வருது சார் புரியல சார். கேக்குதுங்களா சொல்லுங்க சார். சார்? ஹலோ எஸ் ஹலோ கேக்குது சார். இப்ப பேசுங்க சார். பிவிசி மெட்டா பொறுத்த வரைக்கும் கேஸ் பீஸுங்கிற பேர்ல ஏகப்பட்ட அமௌண்ட் தான் எடுக்கிறாங்களே தவிர ப்ராஃபிட் கொடுத்த மாதிரி தெரியல சார். இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது சார். இருக்கிற அட்லீஸ்ட் இப்ப வர புது புது கான்செப்ட் காயின் கூட ஏதோ ரூபத்துல வந்து ஏதோ போட்ட பணத்துக்கு உண்டான பெனிஃபிட்டாவது கொடுக்குறாங்க. இவன் ஸ்டார்டிங்ல இருந்து உள்ளேயே தான் வச்சுக்கிட்டு ஏதோ அந்த அப்டேஷன் தரேன் இது தரேன்னு சொல்லியே நம்மள காலங்கழ்த்திட்டு இருக்கிறாங்க தவிர ஒன்றும் அதாவது இருக்கிற ரொம்ப குறைவா தான் இருக்குது சார். இது என்னுடைய கருத்து. இது எப்படின்னு தெரியல, நீங்க எப்படி சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி சார். பிவிசி மெட்டாவில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆரம்பத்துல ஃபார்மிங் பண்ணவங்க எல்லாம் இப்ப ப்ராஃபிட் வெளியே டபுள் மடங்குல ப்ராஃபிட் வெளியே எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அது ஃபார்மிங் பண்ணவங்களுக்கு எல்லாம் ப்ராஃபிட், பை பண்ணி வச்சவங்களுக்கு எல்லாம் இப்போ ஹோல்டிங்ல தான் வச்சாகும். ஸோ அதனால இதுல அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ப்ராஃபிட் பண்றத பாருங்க. இதான் நான் எப்பவுமே ஆரம்பத்துல கூட சொன்னேன். உங்களுடைய ஃபோக்கஸ் பை பண்றீங்களோ செல் பண்றீங்களோ உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா ப்ராஃபிட்ல இருக்கணும். ஏன்னா கிரிப்டோக்குள்ள வந்துருச்சு, 100% ரிஸ்க்ல இருக்கு. அதனால அதை பார்த்து பொறுமையா பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போட பிஎன்பி வந்துட்டு எல்லாருமே அவங்களோட வேலெட்டை திரும்ப லாகினோட அந்த 6 டிஜிட் பின்ன திரும்ப என்ஹான்ஸ் பண்ணுங்க, திரும்ப ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு $1.5 எடுத்தாங்க, இப்போ ஒரு 80 சென்ட் எடுக்கிறாங்க. ஸோ இது பிவிசி மெட்டாவுக்கு ப்ராஃபிட் தான். ஆனாலும் அவங்க வந்து எத்தனை ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்காகவும் இந்த வேலைகள் பண்ணலாம். ஸோ பிவிசி மெட்டாவுல நிறைய அந்த ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,98,000 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேல இருக்கலாம். ஆனா அதுல எத்தனை பேர் ஆக்டிவா இருக்காங்க அப்படின்றதுக்கான செக் லிஸ்ட் அவங்க பண்றாங்களா அப்படின்றது அவங்க தரப்புல இருக்கு. லீடர்ஸ் பண்ற வேலைகளுக்கு பிவிசி மெட்டா பொறுப்பாகாது. அதே மாதிரி பிவிசி பண்ற வேலைகளை நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அதிகப்படியான பணத்தை அதுல போடுறதுன்றதும் அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதே மாதிரியே ஃபார்மிங்ல $1,000 $10,000 போட்டவங்க நல்ல ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அதனால இதுல அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. நீங்க உங்களுக்கான ப்ராஃபிட்டை பாருங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் வெல்கம் சார். வரதராஜன் சார் வாங்க, உங்களுடைய கருத்து. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். நல்ல தகவல். என்ன பண்ண பிவிசி மெட்டல் அப்டேட் வரும்போது உங்க மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பின்னு ஜென்ரேட் பண்ணது வந்து சிஸ்டத்துக்கு நம்ம ப்ராஃபிட்னு நம்ம ஒரு கணக்கு போட்டாலும், அதாவது சீடு ஃபண்டிங் முத பண்ணாங்க இல்லைங்களா 2022ல, அந்த ஐடி ஓபன் பண்ணாத பின்னு போன வருஷம் ஜென்ரேட் பண்ணாத ஐடிலாம் டிபி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் அப்ப போட்டுட்டு இப்பதான் வந்து பாக்குறாரு. ஆனா அவர் உள்ள டோக்கன் ஃபார்மிங் உள்ள போகும்போதே ரெஃபரல் லிங்க் கேக்குது. அப்பனா அந்த அந்த பேஜ் க்ளோஸ் ஆகுது. அந்த பின்னு கிரியேட் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டிபின்றது மொத்தமா க்ளோஸ் வரலையா சார்? ஏற்கனவே போட்டவங்க அதாவது டோக்கன் ஃபார்மிங் பேஜுக்கே வந்து போகாம நியூ ரெஃபரல் கேக்குது. நியூ ரெஃபரல்னா உங்களுக்கு அந்த பேஜே கிடையாது, வேற நம்பரே கொடுத்துடுச்சு. வேற நம்பர் கொடுத்துச்சு. ஓகே. ஆமா, நாங்க புது நம்பர் போட்டு உள்ள போகும்போது வேற நம்பர் கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஐடி வந்து பின்னு கிரியேட் பண்ண ஐடி எதுவும் ஆகல. போன வருஷம் பின்னு கிரியேட் பண்ண ஐடி எந்த பாதிப்பும் வரல. ஆமா, ஏன்னா அதே சேம் ஐடியில பின்னு கிரியேட் பண்ண ஐடி எதுவும் பாதிப்பு இல்ல. பின்னே கிரியேட் பண்ணாத போன வருஷம் பண்ணாத ஐடி இந்த வருஷம் வந்து சுத்தமா வந்து ரெஃபரல், அதாவது டோக்கன் ஃபார்மிங் உள்ளே போகாத மாதிரி காட்டுது. அதனால பின்னு கிரியேட் பண்றது இம்பார்ட்டன்ட் தான். ஓகே ஓகே சார். நம்ம கிட்ட நம்மளோட கோல்வைனோட டிபி இருக்கு, யூஎஸ்டிடி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பின்னு கிரியேட் பண்றது முக்கியம். அது அவங்களுக்கு ப்ராஃபிட்ன்றத தாண்டி நம்மளோட பணத்தை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா. ரொம்ப நன்றி சார். மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் உள்ள போயிட்டு எதனா ப்ராசஸ் இருக்கிறத பண்றது நல்லது. நல்லது. அதிகபட்சம். ஆமா ஆமா சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். பின்னு ஜென்ரேட் பண்ணலன்னா ஜென்ரேட் பண்ணி வைங்க. ஏன்னா டிபி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சீட் ஃபண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலெட்டை ஓப்பனே பண்ணாத நபர்களோட
சூழ்நிலைகள் தான் இது. அப்போ திரும்ப ஓபன் பண்ணும் பொழுது அப்பவே ஒரு சில மிஸ் கம்யூனிகேஷன் மாதிரி அது மிஸ் இன்டரப்ஷன் நடந்துச்சு ஆரம்பத்திலேயே. ஸோ அது திரும்பவும் இப்போ அந்த நபர்கள் இப்போ திரும்ப ஓபன் பண்ணும் பொழுது அவங்களோட வேலெட்ல அந்த டிபி வருதா இல்லையானே அவங்களுக்கு தெரியல, வேலெட்லயும் ஆட் ஆகல, சஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயில்ஸ் நம்ம இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால உங்க வேலெட்ல யாரெல்லாம் போல்வைன்ல இருந்து டிபியை ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு அமைச்சிருக்கீங்களோ அனைவரும் அதை செக் பண்ணி பாருங்க. திரும்ப ஒரு பின் ஜென்ரேட் பண்ணுங்க. ஒரு 80 சென்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு டாலருக்குள்ள, கிட்டத்தட்ட அது எப்படி 100 ரூபா 80 ரூபா அவங்கவுங்க வேலெட்ல இருந்து நீங்களே பண்ணீங்கன்னா 80 ரூபா 90 ரூபா ஆகும். செக் பண்ணிட்டு ஓபன் பண்ணி சேஃப்டியா இருக்கா அப்படின்றத பாத்துக்கங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். எஸ், ஃபார்மிங் பண்ணவங்களுக்கு இப்பவும் ப்ராஃபிட் கொடுக்குது. ஸோ சீட் ஃபண்டிங் பண்ணவங்களுக்கு செக் பண்ணி பாருங்க, வேலெட்டை ஹோல்ட் பண்ணி வைங்க. நன்றி. ரைட், எனி கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் பிவிசி மெட்டா ஆர் எனி அதர் கிரிப்டோஸ்? உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நடுவில் இருக்க மியூட்டட் பை அட்மினை டச் பண்ணுங்க, உங்களுக்கான ஹேண்ட் ரைஸ் ஆகும். நீங்க தாராளமா உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். எஸ், வணக்கம் தாமோதரன் சார், வாங்க. சார் 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 இந்த இது ரேட்டு வந்து நம்ம வித்ட்ராலுக்கு அந்த இதுல ஃபார்மிங் வித்ட்ரால் கொடுக்கறதுக்கு நம்ம வேலெட்ல இருக்கக்கூடிய ரேட்டு 33 37 இதுக்குள்ள வருதுங்க சார், யூஎஸ்டிக்குள்ள வருதுங்க. அது எப்படி சார் கேட்டா இருக்கிறது சான்ஸ் இருக்குங்களா சார்? நம்ம அதுல கொடுக்கும்போது $50 கொடுக்குறோங்க. ஆமா, வர்றது 30 தான் வருது வேலெட்டுக்குள்ள. உண்மைதான், அந்த மாதிரி தான் வருது. இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய ரிசர்ச் வச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணு ஃபார்மிங் பண்றதுன்னா அன்மியூட் ஆயிடுச்சா, ஃபார்மிங் பண்றதுன்னா ஃபார்மிங் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளியே எடுக்கும் போது அது $15 வெளியே எடுத்துக்கிறாங்க சார். அதனுடைய கேஸ் ஃபீஸ் பிளஸ் அவங்களுடைய டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க வெளியே எடுக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வெளியே எடுக்கணும்னா அந்த $37 வெளியே எடுங்க, அப்படி இல்லைன்னா டபுள் பண்ணுங்க. டபுள் பண்ணி கொடுக்கறதுனால இந்த ப்ராசஸ் பண்றாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. ரைட், எனி கொஸ்டின்ஸ்? நம்ம செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். யார் எதுவும் கேள்விகள் இருந்தா நண்பர்கள் கேட்கலாம், அப்படியெல்லாம் செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணுங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நம்மளுக்கு முக்கியம். கிரிப்டோவில் நிறைய தகவல்கள் இருக்கு. கிரிப்டோ கரன்சி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதையும் பாருங்க, படிங்க, கற்றுக்குங்க. நிறைய காயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போ அந்த காயின்ஸ் பத்தி நம்ம இங்கேயும் டிஸ்கஸ் பண்ணலாம், தாராளமா ஷேர் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய காயின்ஸ் இருக்கு, நிறைய தகவல்கள் இருக்கு. நன்றி நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.